அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலானது மிகப்பெரிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு தேடிட்டே இருக்கோம். நிறைய ரெஸ்பான்ஸு, நிறைய கால்ஸு, பதற்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறோம். முக்கியமாக இந்த வீடியோட ஒரு டாபிக் அது வந்து சென்டாக் புதுச்சேரி. பாண்டிச்சேரியில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனை பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு மட்டும் இந்த டாபிக் பொருத்தமாக இருக்கும். இதில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரொம்ப ஷார்ட் வீடியோ, ஷார்ட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். நம்பர் 1, ரவுண்ட் 2 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஸ் பர் த ஓல்டு எம்சி ஷெடியூல் படி தமிழ்நாட்டில் கூட இன்னும் வரைக்கும் கவுன்சிலிங் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. எம்சிசியில் சைலண்டாக ஒரு தேதியை குறிப்பிடாமல் தள்ளி வச்சிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஒரு டேட்டை குறிப்பிட்டு அந்த டேட் மூலயமா வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, டெபாசிட் பண்ணுங்கள், கட்டுங்கன்னு சொன்னாங்க. நிறைய மாணவர்களுக்கு நாமளே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிடுறோம், கட்டி வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த டேட் என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஒரு ரிவைஸ்டு எம்சிசி போட்டாங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு ரிவைஸ்டு ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. அது 16/9/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுடைய டேஷ்போர்ட் லாகின்ல பேமெண்ட் பண்ணி வேணும்னா திரும்ப இது வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் ஐடியாவே இல்லை, பட் இன்னைக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக சென்டாக் அப்ளிகேஷன் போட்டிருக்க மாணவர்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் வந்து இதோட ரிசல்ட் மேபி ஐ எம் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் 19th. சார் கரெக்டான டேட்டில் வந்துடுமா சார்னா, கண்டிப்பாக எம்சிசியோடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் திரும்ப எகெயின் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொஞ்சமாக மாற்றுவாங்க. அது போல தான் சென்டாக் புதுச்சேரியானது நமக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு 2 விதமான தேடுதல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 5 விதமான கல்லூரிகள். நம்பர் 1 வந்து பிம்ஸு மணக்குள விநாயகர் வெங்கடேஸ்வரா, இது இல்லாமல் வென்னரி சயின்ஸில் இருக்கிற ரிவர் காலேஜும், பிடிஎஸ்ல இருக்கிற மாகி இன்ஸ்டியூட் அண்டு வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், இவ்வளவுக்கு மட்டும்தான் நம்ம தேடுதலாக இருக்கும். பட் என்ன மார்க் இருந்தாலும் அதில் சீட் வாங்க முடியும். நிறைய பேருக்கு நிறைய வருஷம் ரொம்ப நாளாகவே அதை நம்ம கைட் பண்ணி தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த ரவுண்டையும் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த சென்டாக் புதுச்சேரி பார்த்துட்டே இருந்த ஒரு பார்வையில் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அப்படி பார்க்கும்போது இதை சொல்லணும். ஸோ எகெயின் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். முதல் ரவுண்ட்லேயே அலாட்மெண்ட் வாங்கின 456 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற நம்ம மாணவர்கள் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பாண்டிச்சேரியில் ஒரு அலாட்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் ஒரு அலாட்மெண்ட், எத்தனை பேருக்கு நான் வேணால் சொல்கிறேன், பட் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே ஒரு அலாட்மெண்ட், அங்கே ஒரு அலாட்மெண்ட், 2 இடத்துல அலாட்மெண்ட் இருக்கு. ஸோ 2 அலாட்மெண்ட்டையும் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இங்கே வந்து ஒருவேளை நார்மல் காலேஜ் கிடைச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்க சில மாணவர்கள் வேணும்னா ரெசிக்ன் பண்ணிக்கலாம். ரெசிக்னேஷனுக்கு அவங்க நார்மலாக இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் அனெக்ஷன் 9ல் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபில் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்ட் லாகின் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் ஆகிடும். செகண்ட் ரவுண்டில் வேணும்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ரிசைன் பண்ணலாம்னா ரிசைன் பண்ணலாம். எகெயின் திருவ இது வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் ஐடியாவே இல்லை சார், இப்போ பண்ணலான்னு ஐடியா இருந்தால் தாராளமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சென்டாக் புதுச்சேரி இது ஒரு ரிவைஸ்டு ஷெடியூல் வீடியோ மட்டும்தான். நம்ம அடுத்த வீடியோவில் எம்சிசி பற்றி, எம்சிசியோட அடுத்த மூவ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். மேபி அந்த வீடியோ முதல்ல வந்துச்சுன்னா பார்த்துருங்க, நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.